வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அம்மாவோட பிறந்தநாள் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க முத்து சக்திவேல் ஃபேமிலி. வேல்ஸ் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்க சக்திவேல் அப்பப்போ கோவப்பட முத்துவேல் அம்மாவுக்காக தானே கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு அவரை அப்பப்போ தட்டி வச்சிடுறாரு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்க பாட்டி ரொம்ப ஆர்வமா ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட மக குடும்பம் வரப்போகுது, எப்போ வர போறாங்கன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் ஃபேமிலி மட்டும் இல்லாம மீனாவோட அம்மா அப்பா மயிலோட அப்பான்னு எல்லாருமே வர்றாங்க. அங்க கதிர் அவங்க ஃபேமிலிக்காக வச்சிருக்க பேனரை பார்த்து அசந்து போய் நிக்க ஆள் ஆளுக்கு கதிரை பாராட்டிட்டு இருக்காங்க. சரி போலாம் அப்படின்னு ஒரேட்டு எடுத்து வைக்க இருங்க இருங்க இதோ வர்றேன்னு போய் மேலக்காரங்களை கூட்டிட்டு வர்றாரு கதிர். மேல்தாள சத்தம்லாம் கேட்க எல்லாரோட பார்வையும் அங்க போகுது. அப்ப அந்த கோவில் நுழைவாயில்ல ஒரு 2 பேர் மேலம் வாசிச்சுட்டு வர 2 பேர் நாதஸ்வரம் அப்படின்னு வர பாண்டியன் ஃபேமிலி அப்படியே ஊர்வலமா வர்ற மாதிரி வர்றாங்க. பாக்குற பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு சிறப்பான சம்பவம் இருக்குன்னு சுகன்யா கண்கள்ல ஆவலோட வந்துட்டு இருக்காங்க. முத்துவேல் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க சக்திவேல் சண்டைக்கோழி மாதிரி சிலுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பழனி என்ன இழுவ ஓவரா இருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மச்சான் 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 கொஞ்சம் விலகுங்க, கோச்சுக்காதீங்க மச்சான்னு சொல்லிட்டு முன்பக்கம் வர்றவரு அண்ணே 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 இருங்க 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 நிப்பாட்டுங்க 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 அப்படின்னு சொல்ல மேல வாசிக்கிறவங்களும் நாதசுரம் வாசிக்கிறவங்களும் நிறுத்துறாங்க. என்னன்னு பெப்ப பெப்ப பெப்பர பெப்பே உங்க வாசிப்பை கேட்டு எல்லாத்துக்கும் சிலுத்துறணும். 4 புள்ளைய பெத்து அந்த நாளையும் மணிமணியா வளர்த்த என் தாயோட 75வது பிறந்த நாள். நல்ல ஜாலியா அடிங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி அடிங்க அப்படிங்கிற பழனி ஒரு ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறாரு. இப்ப வாசிப்புல கொஞ்சம் ஸ்பீடு சேர்ந்துருது. அப்படிதான் அப்படிதான் அதேதான் அப்படிங்கிற பழனி ஒத்த ஆளா ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருக்க அட அப்படின்னு எல்லாரும் ரசிச்சு சிரிக்கிறாங்க. அக்கா அங்க பாருங்களேன்னு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி எப்பவும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமா பாக்குறாங்க. சக்திவேல் கண்ல இருந்து புகை புகையா வருது. முத்துவேலும் டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆடுற பழனி என்ன நான் மட்டும் ஆடிட்டு இருக்கிறேன், டேய் மாப்பிள்ள சரவணா வாப்பா, அட வாடா, டேய் கதிரு நீயும் ஆடு வா அப்படின்னு கூப்பிட இல்ல மாமா இல்ல மாமான்ட்டு இருக்காங்க 2 பேரும். டேய் சரவணா உங்க அப்பா அடிதடிக்கு தான் வேணான்னு சொல்லுவாரு, ஆட்டம் பாட்டத்துக்கெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டாரு, வா அட வா வாடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க இல்ல மாமா வேணாம் வேணாம் மாமா வேணாம் மாமா அப்படிங்கிற சரவணன் அப்பாவை தயக்கமா பாக்குறாரு. கோமதி ஏங்க அப்படின்னு பாண்டியனை பார்க்க டேய் போடாங்கிறாரு பாண்டியன். டேய் நான் சொல்லல வாடா அப்படின்னு சரவணனை ரவுண்டுக்குள்ள இழுத்துட்டு வர்ற பழனி டேய் வாடா அட வாடா, அத்தாவோட பிறந்த நாளைக்கு ஜாலியா ஆட வேணாமா, ஆடு அப்படின்னு செந்திலையும் இழுத்துட்டு வந்துடுறாரு. ஆடு அப்படிங்க பின்னாடி மேல சத்த ஆரம்பிக்க மெதுவா 3 பேர் வேஷ்டியை மடிச்சு கட்டுறாங்க. பழனி தான் பயங்கர உற்சாகமா இருக்காரு. ஏய் போடு அப்படின்னு ஆட ஆரம்பிக்க கூட சரவணனும் செந்திலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி பயங்கர சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க சக்திவேல் பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. அட இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு கோமதி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா இவனுங்கள அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சக்திவேலை பார்க்க அவரு உங்களையெல்லாம் கொன்னு குழியாண்டி புதைச்சிருவேண்டான்ற மாதிரி பாக்குறாரு. ஐயோ ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு குமரவேல் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா நீங்க ஆட வரல வாங்க அப்படின்னு பல்லு மொத்தத்தையும் காட்டி சிரிச்சிட்டு இருக்க மயிலு சுகன்யான்னு அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு பழனி. 3 பேரும் ஒரே லைன்ல நின்று செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பாத்தீங்களாக்கா அப்படின்னு மாறி காமிக்க செம்மையா களை கட்டுது. அத்தையோட பிறந்த நாள்னு வடிவும் ஜாட காட்டுறாங்க. ஆனா நெட்டவேலும் கட்டவேலும் நெருப்பு இல்லாம பொஞ்சிட்டு இருக்காங்க. அங்க ஆட்டத்தை பார்த்த கையோட அக்கா இங்க பாருங்க என் புருஷ முகத்துல எள்ளு வெடிக்குது, மாமா முகத்துல கொள்ளு வெடிக்குது அப்படின்னு மாறி தலையை தடவுற மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல வடிவா அதை கவனிச்சுட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஏண்டா கோவில்ல விட்டதுக்கு இந்த ஆட்டம் ஆடுதுங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் இதுங்களை விட்டோன்னு வச்சுக்க எந்த ஆட்டம் ஆடுங்க அப்படின்னு இப்பவே வீட்டுக்குள்ள வந்து விடுறத பத்தி சக்திவேலு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வந்தோமா போனோமான்னு இருப்பாங்கன்னு நினைச்சேன்ப்பா, இம்பட்டெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா, ரொம்ப ஓவரா பண்றாங்கன்னு மனசுல இருக்கத சொல்றாரு குமரவேல். சக்திவேல் பல்ல கடிக்கிற கடியில பல்லெல்லாம் நொறுங்கிரும் போல இருக்கு. பாண்டியன் மத்தவங்க எல்லாரும் இவங்க ஆட்டத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க கோமதி ஆனந்த கண்ணீர்ல அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பாண்டியன் ஏய் எல்லாரும் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கப்ப நீ ஏண்டி அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இல்லங்க பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க குலதெய்வ கோவிலுக்கு வர்றோம்ல, என்னால நம்பவே முடியலங்க அப்படின்னு அவங்க விசும்ப ஆரம்பிக்க சரி சரி விடு அப்படின்னு ஒரு கையால தோல் அணைச்சி
இன்னொரு கையால கன்னத்துல தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துறாரு பாண்டியன். அங்க பாரு, அழுகாத கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க மகன்க 2 பேர் முகத்தையும் பார்த்து பாட்டி பதட்டம் ஆயிடுறாங்க. ஏப்பா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், சண்டை கிண்ட போட்டு வச்சிடாதீங்க, எனக்கு பண்ணின சத்தியத்தை மறந்துடாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு அப்பப்ப மகன்களுக்கு கடிவாளம் போட்டுட்டு இருக்காங்க பாட்டி. ஆ இதையே சொல்லிட ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கடுப்போட பார்க்க முத்துவேல் முகமும் சரியில்லாம இருக்கதை பார்த்து பாட்டி கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்காங்க. ஆனா எல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ் தான். அடுத்து இந்த ஆட்டம் பாட்டம் ஊர்வலத்தை பார்த்த உடனே மறுபடியும் சந்தோஷ மூடுக்கு மாறிடுறாங்க. 3 பேரும் ஒரு குழுவா ஆடிக்கிட்டே வர மேலத்தால கச்சேரி குடும்ப உறுப்பினர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லாரும் கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வர சக்திவேல் பயங்கர பாயிலிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. முத்துவேலும் முறப்போடு தான் நின்றுட்டு இருக்காரு. ஒரு வழியா ஜாலியா ஆடிக்கிட்டே கையில தம்பாலத்தட்டோட எல்லாரும் ஸ்டேஜுக்கு வர பாட்டி சந்தோஷமா ஒவ்வொருத்தரையா கண்ணால அளவிடுறாங்க. வடிவும் மாரியும் கூட சந்தோஷமா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குமரவேலு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மேலத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு பழனிவேல் சொல்ல மேல சத்தம் நின்னுடுது. மாலையை கொடுமா அப்படின்னு சுகன்யா தட்டுல இருந்த ஒரு மாலையை எடுத்துட்டு போக, ஏங்க அது சாமிக்கு கொண்டு வந்த மாலைங்கிறாங்க அவங்க. அதுக்கு என்ன, என் ஆத்தால எனக்கு சாமி தான் இல்ல ஆத்தா, என் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி அம்மாவுக்கு முதல் மாலையை போட்டு விடுறாரு. போடுங்க மேலத்தை, அடிங்க தாளத்தை அப்படிங்கிற பழனி வேஷ்டியை எடுத்து கட்ட போக, அறிவு இருக்காடா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கத்துறாரு முத்துவேல். ஆத்தாவோட 75வது பிறந்த நாள், அதான் ஜாலியா குத்தாட்டம் போடுறேன் அப்படிங்கிற பழனி எதுக்கும் கட்டுப்படுற மாதிரி இல்ல, ஜாலியா ஆடுறாரு. அப்படியே ஆடிக்கிட்டே, என் ஆத்தாவே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எந்த தங்கு தடையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் ஆத்தா, சரி திரும்பவும் என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற பழனி நின்ன நிலைமையில அப்படியே பட்டுன்னு குப்புற விழுறாரு அவங்க அம்மா காலில். நல்லாரியா அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு எழுந்திருக்கிறாரு பழனி. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறவரு, அம்மா சந்தோஷமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட உற்சாக ஊற்று கொஞ்சம் குறையுது. அவர் அப்படியே வந்து ஓரமா நிக்க, அடுத்து அம்மாவும் மகளும் கண்களாலேயே ஒரு பெரிய பாச போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ராஜி அவங்க அம்மாவை பார்க்க வடிவும் மகளைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 குடும்பத்தையும் ஒன்னா பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, யோ வந்தியா போனியானு, தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஒரு மிரட்டி வைக்கிறாரு. கோமதி மெல்ல அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு மெல்ல வர, அப்பத்தா அப்படின்னு ராஜியும் வர்றாங்க. பாட்டி கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு எட்டு எடுத்து வைக்க, ஆத்தா சாமி கும்பிடணும், மணி ஆகுது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செய்யணும், வா ஆத்தா அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும், வா ஆத்தா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வாப்பா படைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவை முதுகுல கைய வச்சு தள்ளாத குறையா கூட்டிட்டு போறாரு. வா ஆத்தா சாமி கும்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல, எப்பா படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஆத்தா வந்துருச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போக, அம்மா பக்கத்துல வர்றதுக்காக வந்த கோமதியும் ராஜியும் அப்படியே சங்கடத்தோட கண்ணீரோட நிக்கிறாங்க. எல்லாரும் சாமி கும்பிட போயிட இந்த குடும்பம் மட்டும் அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிளா பரிதாபமா நிக்கிறாங்க. முன்னாடி கவுண்டர் கொடுத்தவரு இப்பவும் வர்றாரு. இப்படியுமா இருப்பாங்க மனுஷங்க, தாயையும் மகளையும் பிரிச்சு வச்சு என்ன சந்தோஷத்தை கண்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கோமதி ரொம்பவே கலங்கி போய் பாக்குறாங்க. ராஜியும் கண்ணில் கண்ணீரோட நிக்க, ஏங்க வந்த உடனே அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு அழகு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் ஒன்றும் வரலையே, இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கண்ணில இருந்து வெளியே வர்ற கண்ணீரை கண்ணை உருட்டி மிரட்டி உலர தள்ளிட்டு இருக்காங்க கோமதி. ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிக்கிறத பாக்குற கதிர் பக்கத்துல வந்து, ராஜி நீ ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலான்னு சமாதானம் பண்றாரு. என்ன சம்மந்தி, நாம சாமி கும்பிட போக முடியுமா, இல்ல இங்கேதான் நிக்கணுமா அப்படின்னு மீனா அப்பா கேட்க, சம்மந்தி சாமி எல்லாருக்கும் பொதுவு தானே, சாமியை கும்பிடக்கூடாதுன்னு யாரு சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, சம்மந்தியோட அண்ணனுங்களை பார்த்தா சொல்லக்கூடிய ஆளுங்க மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, ஏதோ நம்மளால பிரச்சனை வந்துட போகுதுன்னு பயப்படுற மீனாவோட அம்மா, ஏங்க சும்மா இருங்கங்கிறாங்க. பாண்டியன் அமைதியா நிக்க, சொல்லிடுவாங்களா, சொல்லிதான் பார்க்கட்டுமே, அப்படிலாம் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு, அவங்களுக்கும் இந்த கோவில்ல சாமி கும்பிடுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்க அக்காவுக்கும் எனக்கும் இருக்கு, கிளம்புங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு பாஞ்சு வந்து சொல்றாரு பழனி. அக்கா நீ எதுக்கு ஃபீல் பண்றவா அப்படின்னு பழனி அக்கா கிட்ட வந்து கைய பிடிக்க, கோமதி போலாம் வாங்குறாரு பாண்டியனும். அண்ணனுங்க தானே, பாத்துக்கலாம் வா, சோகமா வராத, நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு அக்காவை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு பழனி.
தம்பி உடையான் படைக்கஞ்சான்ங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு பழனி. படைக்கு மட்டும் இல்ல பகைவனுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு மாறுதட்டி அக்காவை கூட்டிட்டு போறாரு. குடும்பம் மொத்தமும் மெதுவா ஐயனார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவருக்கு என்ன ராசா வீட்டு கண்ணுக்குட்டி 5 அடி உயர கிரீடமும் ஆள் உயர மாலையும் முட்டை கண்ணும் நெத்தி நிறைய பட்டையும் கையில கனமான கொடுவாலுமா ஒத்த கால சம்மணம் போட்டு ஒத்த கால தொங்க விட்டுட்டு கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. ஒரு பக்கமா நிக்கிற வேல்ஸ் குடும்பம் வந்து நிக்கிற பாண்டியன் குடும்பத்தை எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் இதை எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பாட்டி மறுபடியும் சந்தோஷமாயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே ஒருத்தர் பாத்துக்க எதிரில இருக்கவங்கள பாத்துக்க. குமரவேல் திரும்புறவர் அரசிய பார்க்க அரசியும் குமரவேல பாக்குறாங்க. சிரிச்சுட்டே இருந்த அரசியோட முகம் டக்குன்னு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் வந்துட்டீங்களா, பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பூசாரி கேட்க ஆரம்பிக்கலாம் ஐயாங்கிறாங்க பாட்டி. சரிங்கம்மா அப்படின்னு அவரு பூஜையை நடத்துறதுக்காக போக இப்போ ஐயனாரே ஒரு பெரிய தேர் வடிவத்துல தெரிகிறாரு. 2 பக்கம் வடம் பிடிச்ச மாதிரி ஒரு பக்கம் வேல்ஸ் குடும்பமும் அவங்க சொந்தக்காரவங்களும் இன்னொரு பக்கம் பாண்டியன் குடும்பம் மொத்தமும் வரிசை கட்டி நிக்கிறாங்க. மேல தாளங்கள் முழங்க நாதஸ்வரம் வாசிக்க ஐயனாருக்கு பூஜை சிறப்பா ஆரம்பிக்குது. சக்திவேலும் முத்துவேலும் முறைச்சுக்கிட்டே இருக்க நீங்க என்னவோ பண்ணுங்கப்பா நாங்க சாமியை கும்பிடுறோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சாமியை கும்பிட ஆரம்பிச்சுட வேற வழி இல்லாம நெட்டவேலும் கட்டவேலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியங்கள்லாம் ஹை பிச்சுக்கு போக ஆரம்பிக்க திடீர்னு பழனி கிரீடம் இல்லாத ஐயனாரா மாறிக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே அவரோட உருட்டு மொழிங்க ஐயனார் மொழிக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்க அவருக்கு செம்மையா சாமி வந்துடுது. ஏய் அப்படின்னு கையை தூக்கிட்டு கத்த ஐயா அப்படின்னு பாட்டி கையெடுத்து கும்பிட்டுட்டு பாக்க என்ன இது ஐயோ அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாங்க கோமதி. இதே அதிர்ச்சி தான் எல்லாருக்கும். எல்லாரும் திகைச்சு போய் அப்படியே என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க பழனி பயங்கரமா சாமி வந்து ஆடுறாரு. ஐயோ அருள் வந்துருச்சுங்கிறாரு மாணிக்கம். டேய் பழனி, டேய் பசங்களா புடிடா அவனை அப்படின்னு சொல்ல சரவணனும் செந்திலும் பாஞ்சு வந்து மாமா 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 அப்படின்னு ட்ரை பண்ணி இழுத்து பிடிக்கிறாங்க. அவங்களாலையும் பழனிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சுகன்யா அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மாம்சுன்னு செந்தில் ஒரு பக்கமா மாமா அப்படின்னு 6 அடிக்கு நிக்கிற சரவணன் ஒரு பக்கமா எவ்வளவோ இழுத்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. சுகன்யாவே பயந்து போய் மாமான்னுட்டு இருக்காங்க. வடிவு மாறின்னு எல்லாருமே வந்து முன்னாடி நின்று சாமி கும்பிடுறாங்க பயத்தோட. பாட்டி முன்னாடி வந்து ஐயனாரப்பா என் குல தெய்வமே எதுக்குப்பா என் பையன் மேல வந்திருக்க, நாங்க ஏதாவது குறை வச்சுட்டோமா அப்படின்னு பாட்டி பதறி போய் கேட்க இல்ல அப்படின்னு பழனி கத்துற கத்து அந்த ஏரியா ஃபுல்லா பட்டு எதிரொலிக்குது. எந்த குறையும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா என்ன பார்க்க வந்திருக்கீங்கல்ல, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இங்க இதே மாதிரி வருஷம் என் கோவிலுக்கு வரணும். எல்லாருமா சேர்ந்து எனக்கு திருவிழாவை நல்லா நடத்தணும் அப்படின்னு பழனி சொல்ல நடத்துறோம் அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படின்னு கோமதியும் அவசரமா தலையை ஆட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் பயத்தோடையும் பக்தியோடையும் பரவசத்தோடையும் பார்த்துட்டு இருக்க மீனா ராஜி பக்கத்துல வந்து கையை லேசா சுரண்டி ராஜி இது சாமி ஆசை மாதிரி தெரியலையே சித்தப்பா ஆசை மாதிரில தெரியுதுங்கிறாங்க. ராஜி அவங்க சித்தப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு கரெக்டு தான், ஆனா யாரோட ஆசையா இருந்தா என்ன, நல்ல ஆசை தானே, நடக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்ல நடக்கட்டும் அப்படின்னு மீனாவும் கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்க ராஜி அதையே ஃபாலோ பண்றாங்க. ஐயா வேற ஏதாவது பண்ணணுமான்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து கடுப்பாகிற சக்திவேல் டேய் என்னடா ஆத்தாலும் மகனும் டிராமாவை போடுறீங்க, அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க, டேய் நடிக்கிறியாடா போடா டேய் அப்படின்னு அவரு கையை ஓங்கிட்டு மிரட்டிட்டு வர பழனி இன்னமும் அதே மாதிரி தான் இருக்காரு. சாமி கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு பூசாரி சொல்ல சாமியாவது ஒன்னாவது டிராமா போடுறான் இவன் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இப்படி நடந்துக்கிறாருன்னு மாரியும் வடிவம் சொல்றாங்க. அப்பா வாங்கப்பா வாங்க இங்க அப்படின்னு குமரவேல் அப்பாவை இழுத்துக்கிட்டு வர யாரை ஏமாத்த பாக்குற கட்சி மாறி பயலே அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க என்னங்க இதெல்லாங்கிறாங்க மாறி. ஏய் அவன் டிராமா போட்டுட்டு இருக்காண்டி அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க பூசாரி பழனிக்கு விபூதியை வச்சு விடுறாரு. பழனி கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட அந்த இடத்துல ஐயனார் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. கீழே சரிஞ்ச பழனிய சரவணனும் செந்திலும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி பக்கத்துல வந்து என்னையா பழனி என்னையா ஒன்னும் இல்ல ஐயனார் ஐயா உன் மேல வந்துட்டாரு ஐயா ஒன்னும் இல்ல அப்படின்னு திருவிழா கூட்டத்துல காணா போன குழந்தை மாதிரி முழிச்சிட்டு இருக்க பழனிய பாட்டி சமாதானம் பண்றாங்க. என்னாச்சு ஆத்தா எனக்குன்னு பழனி கேட்க உன் மேல சாமி இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு பூசாரி சொல்ல பழனி பயந்து நடுங்குறாரு. அவரு வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல பாட்டியும் ஒன்னும் இல்ல ஐயனார் ஐயா உன் மேல வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்ல ஏன் மேலையா அச்சோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறாரு பழனி. ஒன்னும் இல்ல உனக்கு அருள் வந்துருச்சுப்பான்னு பூசாரி சொல்ல
அருளா அப்படின்னு அதிர்ந்து போறாரு பழனி. ஆமாம்ப்பான்னு சொல்ல, அருளா எனக்கா? ஐயோ ஆத்தா, அருள் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவரு பயந்து நடுங்க. நல்ல வார்த்தை தான்ப்பா சொன்னேன், எதுக்கும் பயப்படாத, நல்ல வாக்கு தான் சொன்னேன், வா சாமி கும்பிடுங்கிறாங்க பாட்டி. டேய் அப்புறம் விரிவா சொல்றேன், வா சாமி கும்பிடலாம், வா திருநீர் வச்சுக்கிட்டு வா அப்படின்னு கோமதியும் சொல்ல, அவரு கொஞ்சம் பயத்தோடையே கற்பூரத்தை எடுத்துக்கிறாரு. ஐயனாரப்பான விபூதியை வச்சு விடுறாரு பூசாரி. 2 பேரும் மெதுவா அவரை கூட்டிட்டு வர பழனி பயத்தோட அம்மாவை பார்த்துக்கிட்டே வர்றாரு. வாங்க மாம்சு வாங்க அப்படின்னு செந்திலும் சரவணனும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து மேல சத்தம் நாதஸ்வர சத்தத்தோட பூஜை சூப்பரா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயபக்தியோட சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பூசாரி எல்லாருக்கும் தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு. ராஜி குழலியோட குழந்தைய, டேய் குட்டி குட்டி அத்தைகிட்ட வா, அழாதவா அப்படின்னு அழற குழந்தைய தூக்கிட்டு வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பூசாரி விபூதியும் குங்குமம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க. செந்தில் குங்குமத்தை எடுத்து மீனாவுக்கு வச்சு விடலான்னு போக அவங்க அதை துளி கூட சட்டை பண்ணாம அவங்களே வச்சு முடிச்சிடுறாங்க. செந்திலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எடுத்த கையை அப்படியே வச்சு மெதுவா அவர் நெத்தில வச்சுக்கிறாரு. ராஜி குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு இருக்க. கதிர் விபூதி வாங்கிக்கிட்டு, ராஜி நீ வாங்கிக்கலையா விபூதின்னு கேக்குறாரு. இல்ல நான் தான் வாங்கலையேங்கிறாங்க ராஜி. நீ வாங்கிட்டியான்னு கேட்க, ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நான் எப்படி வாங்க முடியுங்கிறாங்க ராஜி. நீயே வச்சு விடு அப்படின்னு முகத்தை நீட்ட. கதிருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரையும் மெதுவா ஒரு பார்வை பாக்குறாரு. அப்படின்னு ராஜி இன்னும் கொஞ்சம் முகத்தை நீட்ட. அவரும் தயக்கத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ராஜி நெத்தியில விபூதியும் நெத்தி வயிற்றுல குங்குமமும் அழகா வச்சு விடுறாரு. ராஜியை ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமுமா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து சரவணன் விபூதியை வாங்கி நெத்தியில வச்சுக்கிட்டு ஐயனார பாக்குறது தான் அவரோட லட்சியம் மாதிரி நின்னுட்டு இருக்க. மயில தயங்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. மாமா அப்படின்னு கூப்பிட அவர் திரும்பவே இல்லை. மறுபடியும் தோலை சுரண்டி மாமான்னு கூப்பிட என்னன்ற மாதிரி பாக்குறாரு. அப்படின்னு அவங்க கையை நீட்ட, உனக்கு இப்படிலாம் வேற ஆசை இருக்கா நீ பண்ற வேலைக்கு அப்படின்னு சரவணன் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க நாணத்தால தலை குனிஞ்சிட்டு இருக்க. அவர் கையில இருக்க விபூதிய இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பட்டுன்னு மயிலு கையில கொட்டிடுறாரு. உடனே மயிலு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் எதிர்பார்த்தது இது, ஆனா நடந்தது அது அப்படின்னு அவங்க மாமா அப்படின்னு சரவணனை கூப்பிட அவரு கொஞ்சம் கூட எல்லகாம அங்கிருந்து நகர்ந்துடுறாரு. மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. வாழ்க்கை முழுக்க இதேதான் நம்ம கதியான்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாங்க. கோவில் மண்டபத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்க. அதுல ஒரு சேர்ல பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. 2 பக்கமும் மாரியும் வடிவும் நிக்கிறாங்க. எல்லாருமே ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்க. பாட்டி ஏதோ ஏக்கமா இங்கேயும் அங்கேயுமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த மண்டபத்துல 2 பக்கமும் சேர் போட்டு நிறைய ஆளுங்க உட்கார்ந்துருக்க. பாட்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மாரிய கூப்பிட்டு, ஏன் மாறி அவங்கள உட்காரவாவது சொல்லலாம் இல்லைங்கிறாங்க. கோமதி குடும்பம் மொத்தமும் நின்னுட்டு இருக்க. பாட்டி ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆசைதான், அதை சொன்னா உங்க பையன் சண்டைக்கு வருவாருன்னு தான் பேசாம இருக்கோம் அப்படின்னு மாறி சொல்ல, இவங்க எல்லாருமே நின்னுகிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குழலி டென்ஷன் ஆயிடுறாங்க. எம்பட்டு நேரம் தான் இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறது? வந்தாச்சு, அம்மாச்சிய பார்த்தாச்சு, எல்லாரும் கிளம்பலாம்ல அப்படின்னு குழலி கேட்க, அத்தை ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லையேங்கிறாங்க மீனா. இவங்கெல்லாம் அம்மாவை வாழ்த்து சொல்ல விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு குழலி சொல்ல, அவங்க என்ன விடுறது, அம்மா வாழ்த்து சொல்லுவாங்க, ராஜியும் வாழ்த்து சொல்லுவா, நாம எல்லாரும் வாழ்த்து சொல்லி அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவோம், இதை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் நாம இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஐயோ இவன் என்ன இத்தனை ப்ரோக்ராம் வச்சிருக்கான், எத்தனை நேரம் தான் இப்படி நிக்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க குழலி. கோமதி பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏங்க இவங்கெல்லாம் இங்க நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நாம ஏன் தேவையில்லாம ஒதுங்கி நிக்கணும், அங்க போய் உங்க அண்ணன் குடும்பத்தோட நிக்கலாம் வாங்க அப்படின்னு சுகன்யா கூப்பிட, ஏமா நாம வந்தது எல்லாமே நம்ம அக்கா குடும்பத்தோட தானே, இங்கேயே நின்னா போதுங்கிறாரு. அடுத்து 3 வேல்ஸும் அம்மா பக்கத்துல வர்றாங்க. என்னம்மா பூஜையெல்லாம் நல்லபடியா இருந்ததா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. இருந்துச்சுப்பான்னு பாட்டி சொல்ல ஈன்னு சிரிக்கிறாரு. அத்தா நானும் அண்ணனும் சேர்ந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இவரும் ஒரு புன்னகையோட பாத்துட்டு இருக்காரு. பாட்டி மாரியையும் வடிவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னப்பா என்ன கிஃப்ட் அதுன்னு கேட்க கொஞ்சம் தயக்கத்தோடயே சொல்றாரு முத்துவேல். கொஞ்சம் இருமா, எங்க அப்படின்னு வடிவு கிட்ட கேட்க, இதோ இங்கதான் இருக்குன்னு போறாங்க, எடுத்துட்டு வாங்குறாரு. மக குடும்பம் மொத்தமும் அப்படியே ஓரமா நின்னுட்டு இருக்கேன்னு பாட்டி பதப்பதிச்சிட்டு இருக்காங்க. வடிவு ஒரு பாக்ஸ கொண்டு வந்து கொடுக்க, அதுல இருந்து ஒரு செயின் எடுத்து இந்தா எல்லாருக்கும் காட்டுங்கிறாரு முத்துவேல். பாத்தீங்களா தாத்தாவுக்கு செயின் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டிட்டு, அண்ணி இந்தாங்க நீங்க இதை போட்டு விடுங்கிறாரு. எப்படிங்க செயின் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, பாட்டி பார்த்துட்டு, மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுற மாதிரி எனக்கு எதுக்குமா,
இவ்வளோ பெரிய செயின் அப்படின்னு சொல்ல, அத்தை 75 பவுன்ல செயின் வாங்கணும்னு தான் அவரும் மாமாவும் ஆசைப்பட்டாங்க. அத்தை கழுத்து தாங்காதுன்னு சொல்லி 12 பவுனுக்கு வாங்கணும் அப்படின்னு மாறி சொல்ல, ஏற்கனவே நான் 5-6 செயின் போட்டிருக்கேனேப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அதோட சேர்த்து இதையும் போட்டுக்கோங்க அத்தைங்கிறாங்க வடிவு. ஆசையா குடுக்கறாங்கல்ல அப்படின்னு வடிவு சொல்ல, அப்படின்னு அரை மனசா பாட்டி தலையாட்ட முத்துவேல் ஒரு மாதிரி குழந்தைத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. சக்திவேலு ரொம்ப சந்தோஷமா, டேய் இந்த படம் எடுக்கிறவன் எங்கடா அப்படின்னு கேட்க, இதோ இதோ கூப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அண்ணே போட்டோகிராஃபர் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. சார் அப்படின்னு வர, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சக்திவேலும் கூப்பிட, இதோ வந்துட்டேங்க சார்னு ஓடி வர்றாரு அவரு. ஃபங்க்ஷன் இங்க நடக்குது, நீ அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுற சக்திவேல், அண்ணே செயினை அம்மாவுக்கு போட்டு விடுங்கன்னுங்கிறாரு. முத்துவேல் அந்த பக்கம் திரும்ப, ஏன்பா 12 பவுன் செயின் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி அப்படியே போட்டோ எடு எடு அப்படிங்கிறவரு சிரிச்சுக்கிட்டே, அண்ணே நீங்க போட்டு விடுங்கன்னுங்கிறாரு. அப்படின்னு முத்துவேலும் செயினை கையில வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற வடிவு, தம்பி நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சுகன்யா நீயும் வான்னு கூப்பிடுறாங்க. வாங்கன்னு மாரியும் கூப்பிட, இல்ல இருக்கட்டும் அண்ணிங்கிறாரு பழனி. அசைய கூட இல்ல அங்க இருந்து. வாங்க குழந்தனாரே அப்படின்னு மாறி கூப்பிட, இருக்கட்டும் அண்ணி இருக்கட்டும் அப்படின்னு பழனி சொல்ல, சுகன்யா அவரை முறைச்சிட்டு நிக்கிறாங்க. வாங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு மாறி கூப்பிட, வாங்க தம்பிங்கிறாங்க வடிவு மறுபடியும். எலே கூப்பிடுறாங்கல்ல போடாங்கிறாரு பாண்டியன். இல்ல மச்சான் அது எப்படி நான் மட்டும், பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாரு பழனி. பழனி ஒரு பர்ஃபெக்டான மனுஷங்கிறத எத்தனை தடவை ப்ரூவ் பண்றாரு. ஏங்க வாங்க போலாம் அப்படின்னு சுகன்யா கூப்பிட, ஏய் அவங்க வாங்கின சங்கிலியா ஆத்தாவுக்கு போட போறாங்க, நாமளையே அவங்க கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்க சொல்றியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா நீங்களும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும், அதுக்கு வக்கு இல்ல, போட்டோவுக்கு போய் நிக்கிறதுக்கு கூட உங்க கௌரவம் உங்களை தடுக்குதாக்கும், வாங்க போலான்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க சுகன்யா. பழனி அப்படியே நிக்க, ஏய் நேரமாகுதுடா வா வந்து போட்டோவுக்கு நில்லு, உங்ககிட்ட யாரும் பணம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு முத்துவேல் கூப்பிடுறாரு. ஓய் அண்ணன் கூப்பிடுறாங்கல்ல வாடா அப்படின்னு சக்திவேலும் கூப்பிட, சித்தப்பா போங்க சித்தப்பா அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. நீங்க வரலன்னா என்ன நான் போறேன் அப்படிங்கிற சுகன்யா உடனே முகத்துல புன்னகை ஒட்ட வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு போறாங்க. ஏய் ஏய் சுகன்யா சுகன்யா அப்படின்னு பழனி கூப்பிட்டுட்டே இருக்க, அவங்க துளி கூட சட்டை பண்ணாம போய் மாறி பக்கத்துல நிக்கிறாங்க. அம்மாவுக்கு இந்த நகை ரொம்ப அழகா இருக்கும்டா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, போட்டோ விடுங்கண்ணே அப்படிங்கிறாரு சக்திவேல். போட்டோ எடுக்க சொல்றா அப்படிங்கிற முத்துவேல் செயினை கையில எடுக்க பாட்டி எழுந்து நிக்கிறாங்க. டேய் நல்லா போட்டோ எடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேல் அம்மா கழுத்துல செயினை போட்டு விடுறாரு. எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. இதாப்பா எங்க எல்லாரையும் போட்டோ எடுன்னு சொல்ல, பழனி அதுல மிஸ்ஸிங், மற்றவங்களெல்லாம் சேர்த்து போட்டோ எடுக்கிறாங்க. பாண்டியன் ஃபேமிலி கொஞ்சம் சங்கடமோட நின்றுட்டு இருக்காங்க. உட்கார்ந்துருக்க மீனாவோட அப்பா, அம்மாடி மீனா இங்க வாப்பான்னு கூப்பிடுறாரு. தோ வரேன்பான்னு மீனா போறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல வந்து என்னவாமான்னு கேட்க, உங்க அப்பாவை கேளுங்கிறாங்க. அவங்க உங்க குடும்பத்துல இருந்து கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, வாங்கிட்டு வந்திருக்கோமே வளையல் அப்படிங்கிறாங்க மீனா. சரி 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 அப்படின்னு அவரு சொல்ல, அப்படியான அவங்க அம்மா கேக்குறாங்க. இன்னும் கொடுக்கலையே அதான் கேட்டேங்கிறாரு மீனாவோட அப்பா. மயிலு சரவண பக்கத்துல வந்து ஒரு சீட்டு நின்னுட்டு, ஏமாமா இந்த கோவில் என்ன இம்புட்டு பெருசா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவிலுக்கு நான் வந்ததே இல்லைங்கிறாங்க, கூட்டிட்டு வந்திருந்தா மட்டும் உண்மை விளம்பியா இருந்திருப்பியோ அப்படின்னு அங்கேயும் ஒரு சூடு வச்சு விட்டுறாரு சரவணன். சதாசிவண்ணே வாங்க அப்படின்னு முத்துவேல் கூப்பிட 2 பேர் வர்றாங்க. வணக்கம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்ல, வணக்கம் ஐயாங்கிறாங்க அம்மா. கோமதி ரொம்பவே சங்கடத்தோட பாத்துக்கிட்டே இருக்க, கோமதி போ கோமதி வளையல் எடுத்து கொடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீறி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேம்மா நீ போங்கிறாரு கதிர். எலே நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அமைதியா மட்டும் இரு கோமதி நீ போங்கிறாரு பாண்டியன். இருங்க அங்க 4 பேர் நிக்கிறாங்கல்ல போட்டோ எடுத்துட்டு போகட்டுமேன்னு தயக்கத்தோட சொல்றாங்க கோமதி. நான் சொல்றேன்ல போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, 2 வேல்ஸும் அங்க உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கோமதி தவிப்போட பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்க, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே தவிப்போட பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஏன்பா நம்ம சொந்தக்காரங்க நல்லா எடுப்பா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, திடீர்னு ராஜி கதிர் பக்கத்துல இருந்து எங்கேயோ போறாங்க. கதிர் எங்கன்னு பார்த்துட்டு இருக்க, ஓடி போற ராஜி குமரவேல் முன்னாடி வந்து நின்று அண்ணே அப்படின்னு கூப்பிட, அவரும் என்னன்னு நிக்கிறாரு. அத்தை அப்பத்தாவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் பயப்படணும், அதையும் மேல தாளத்தோட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு குமரவேல் நக்கலா சொல்றாரு. ராஜி திகைச்சு போய் பார்க்க, பிறந்த நாளைக்கு வாங்கன்னு தான் சொன்னோம், அதுக்காக இப்படியா ஊரை கூட்டிட்டு வருவீங்க, எங்களை வெறுப்பேத்தணும்னு தானே இதெல்லாம் பண்றீங்க ராஜி அப்படின்னு குமரவேல் கேட்க, ராஜி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. குமாரன்னு யாரோ கூப்பிட வரேன்னுங்கிறாரு. நீ வா அப்படின்னு கூப்பிட குமரவேல் அங்கிருந்து கோவமா போயிடுறாரு. அண்ணே
அப்படின்னு ராஜி திகைச்சு போய் நிக்கிறாங்க. பாண்டியன் ஃபேமிலிய பக்கத்துல தான் விடல, அதோட துளி கூட மனுஷங்களா கூட அவங்கள மதிக்கவும் இல்ல. பாசத்தோட வந்த பாண்டியன் ஃபேமிலி எப்படி பாட்டி பக்கத்துல போறாங்கன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.